ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் அம்மாயி அப்பாயி காலத்தில் ஒரு கிராமத்தில் எப்படி சமைச்சாங்க, ஒரு மீன் குழம்பு மீன் வறுவலை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற பக்குவத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ரெசிபியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 கிலோ அளவு மீனை குழம்புக்கும் ஒரு 1.25 கிலோ அளவு மீனை வறுக்கிறதுக்கும் எடுத்துருக்கிறேன். இந்த 1.25 கிலோ அளவு மீனுக்கு நான் சேர்க்குற மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவைக்கான உப்பு, ஒரு 4 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கிறோம். அது கூட ஒரு கை அளவு புளி தண்ணி, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மீனை போட்டு நல்லா பிரட்டி ஒரு 1/2 hour ஊற வச்சிடணும். ஸோ இந்த குழம்புக்கு 3/4 கிலோ மீனுக்கு நான் ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் கூட புளியை எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், தேவைக்கான உப்பு, அது கூட ஒரு நல்ல பழுத்த தக்காளி ஒன்று, அது கூட ஒரு கைப்பிடி நறுக்கின வெங்காயம், அதையெல்லாம் நல்லா கரைச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கனால எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கா, உப்பு உரப்பு காரம் எல்லாமே புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு 50 ml எண்ணெயில் வெந்தயம் தாளித்து, பார்த்திங்கன்னா வெந்தயம் இது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாயி அப்பாயெல்லாம் எப்படின்னா இந்த மீன் குழம்பு, காரக்குழம்பு, அந்த புளிக்குழம்பு இது மாதிரி புளி காரம்லாம் நிறைய இருக்கிற குழம்புக்கு கடுகு சேர்க்கவே மாட்டாங்க, வெறும் வெந்தயம் மட்டும்தான் போட்டு தாளிப்பாங்க. அப்போ அது மாதிரி வெந்தயம் தாளித்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கி இந்த கூட்டி வச்சுருக்க குழம்புல ஊற்றி நல்லா கொதிக்கணும். இந்த மிளகாய் மல்லி வாசனைலாம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சுட்டு இதெல்லாம் அரைச்சி சேர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மூடி அளவு தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு மிளகு, ஒரு 4 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு 1/2 தக்காளி, மஞ்சத்தூள், இதையெல்லாம் நல்லா ஒரு பேஸ்ட்டாக நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த குழம்பெல்லாம் நல்லா நம்ம ஆல்ரெடி கூட்டி போட்ட குழம்பு சுண்டி வரும்போது இந்த தேங்காய் மசாலா சேர்த்துட்டு மீன், மாங்காய் இது எல்லாம் போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில், அதாவது இந்த தேங்காய் போட்டு ஒரு 5 minutes கழித்து மீனை போடுங்க. மீன் நாட்டு மாங்காயாக இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே போடலாம், அது ரொம்ப கரையாது. இதே ஒட்டு மாங்காய் ரகமாக இருந்தால் அது ரொம்ப கரைஞ்சிரும், அதனால் அது மீனுக்கு கொஞ்சம் லேட்டாக போடலாம். ஸோ இந்த ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் ஊற்றி இந்த மொத்த ப்ராசஸும் ஒரு மேக்ஸிமம் 10 to 12 minutes, அதுக்கு மேலே அது கொதிக்கக்கூடாது. நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இந்த மண் சட்டி அது நம்ம ஆஃப் பண்ண பிறகும் அது நல்லா கொதிச்சுட்டே இருக்கும். நம்ம ஒரு 5 to 10 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அது எல்லாமே நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும். அந்த மெயின்லி பார்த்திங்கன்னா இந்த குழம்போட கன்சிஸ்டன்சியை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், அது நல்லா நம்ம நிறைய ஊற்றி சாப்பிட்றது மாதிரி தான் இருக்கும். இந்த டேஸ்ட்டும் இந்த தேங்காயெல்லாம் ஊற்றும் போது உப்பு புளிப்பெல்லாம் ரொம்ப பேலன்ஸ்டாக, ரொம்ப நெஞ்செரிச்சல்லாம் வர அந்த அளவுக்கு ரொம்ப ஃபைனாக இருக்கும். அதே மாதிரி இந்த நம்ம ஊறின மீன் இருக்குது இல்லைங்களா வறுக்கிறதுக்கு, அதுவுமே வறுக்கிறது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் ஒரு 2 பரட்டி எடுக்கணும். மீன் உதிரணும். ஸோ ரொம்ப அதை கருவாடு மாதிரி வறுக்காமல் உதிர ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா அந்த மீனோட டேஸ்ட்டு அப்போ தான் நமக்கே தெரியும். இல்லைன்னா வெறும் அந்த இப்போ அந்த மீன் வறுக்கிற மசாலாலாம் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது மசாலா சாப்பிட்றோமா மீன் சாப்பிட்றோமானே தெரியாது. ஒவ்வொரு மீனுக்குமே ஒரு டேஸ்ட் இருக்குது. எப்படி ஒரு காய்கறிக்கு இருக்கோ அதுமாரி ஒரு மீனுக்கு, அதெல்லாம் நிறைய பேர் தெரியாமல் அதுக்கு ஒரு பைண்டிங் பேஸ்ட்டு, அதுக்கு ஒரு மசாலா, இந்த குழம்புலேயும் மசாலா, மீன்லேயும் மசாலா, இது மாதிரி மசாலாவாக சாப்பிட்டு தான் இன்றைக்கி யாரை கேட்டாலும் ஒரு அல்சர் இருக்குது, ஒரு அப்பண்டிஸ்ட்டு சர்ஜரி போயிருக்காங்க, இது மாதிரி கேன்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறத நம்ம அக்கம் பக்கத்துலேயே கேட்குற அளவுக்கு இன்றைக்கி நம்மளோட குக்கிங் மெத்தடு தான். நம்ம அந்த ஆயிலுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம மசாலாவுக்கு கொடுக்குறதே கிடையாது. இந்த மசாலா இந்த அம்மியில் அரைச்சாங்க, இன்றைக்கி மிக்சியில் அரைக்கிறோம், அந்த டிஃப்ரென்ஸே கிடையாது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ அளவு குழம்பு வைக்கிறோம், நம்ம எவ்வளோ அளவு மீன் சேர்க்குறோம், எவ்வளோ அளவு பருப்பு சேர்க்குறோம், அதுக்கு ஏற்றது மாதிரி தான் மசாலா சேர்த்தாங்க.
ஸோ மிளகாகட்டும் சீரகமாகட்டும் குழம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு தாளிப்பு கூட இந்த குழம்புக்கு இப்படி தான் இந்த இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். இந்த கடுகில் இருக்கிற காரம் வந்து இந்த ஆல்ரெடி இந்த புளிப்பு உரப்போடு அது சேரும்போது அது டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஹெல்த்துக்கு இஷ்யூன்ற காரணமாக தான் இந்த வெந்தயத்தை மட்டும் போட்டு தாளிக்கிறாங்க. இந்த பட்டை சோம்பு பட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அரைச்செல்லாம் போடும்போது அதில் உள்ள காரத்தன்மை வந்து மிளகாயை விட அதிகமான ஒரு காரத்தன்மை. அது டைரெக்டாக போய் நம்ம குடலை தான் பாதிக்கும். ஸோ அதனால தான் இந்த ஹோட்டலில் சாப்பிட்றவங்க வெளியிலேருந்து தங்கி சாப்பிட்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹாஸ்டலில் போய் சாப்பிட்றவங்களுக்குலாம் அல்சர் வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் ஆகுது. ஏன்னா ஹோட்டலில் வந்து அவங்க மசாலாவாக சேர்க்கும் போதும் வரலோட கஸ்டமரோட இன்டேக் கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு லாபம் வரும்னு அவங்க செய்கிறாங்க. ஆனால் நம்மளும் என்ன பண்ணுறோம், ஹோட்டல் ஸ்டைலில் மீன் குழம்பு, ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பாருன்னு தேடி தேடி அதை சமைச்சி நம்மளோட ஹெல்த்தை நம்மளே கெடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஒரு குழம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கும் போது தான் வெறும் சாதமாக அதிகமாக 10 தட்டு சோறு 2 தட்டு சோறு இல்லாமல் சாதத்தோட இன்டேக் கம்மியாகும். இந்த மீனோ கறியோ அதோட எசன்ஸ் தான் இந்த குழம்பு இல்லையா, அதோட சத்துக்களும் சேர்ந்து நம்ம ஃபுல்லாக சாப்பிட்றது மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அவங்களோட குக்கிங் மெத்தடுக்கும் நமக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நீங்களும் வந்து உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.